இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம். ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அரசியலுக்கு வந்த தமிழிசை அவர்களை பற்றின படம் தான். நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் லோட்டஸ் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் சாமானியர். மேதக ஆளுநரா பதவியில இருந்த காலத்தை தாண்டி மக்களின் சேவகரா வந்திருக்கும் நாயகியை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு இயக்குனர் தென் சென்னை தேனப்பன். வெற்றியோ தோல்வியோ வந்த வேலையை செய்ய போறேன்னு தன்னோட பாணியில ஒரு சமூக சேவை மையத்தை தொடங்கி வைக்கிறாங்க நாயகி. மக்கள் வெற்றியை தரல, ஆனாலும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இந்த மக்கள் தொடர்பு அலுவலகம் இங்கே செயல்படும். இந்த மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் பொதுமக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் யாரிடம் சமர்ப்பித்து எப்படி வாங்குவது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம். அரசியலுக்கு புதுசா இருந்தாலும் மக்களோட மக்களா இருக்க விடாம செஞ்சுட்டாங்களேன்னு வாக்களித்த மக்கள் மீது லைட்டா சாடுறாங்க. நிச்சயமா தென்சென்னை மக்கள் அந்த 3 லட்சம் ஏறக்குறைய மக்களை தவிர மற்ற மக்கள், நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டீர்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. ஆனா எதிர்முகாம் மேல பாய்ச்சல் கடுமையா இருக்கும்னு எடுத்து வைக்கிறாங்க நாயகி. நான் ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஒன்றை வைக்கிறேன், உங்க இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள். சும்மா இஷ்டத்துக்கு எழுதுனா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும். ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. ஆனா உங்க இணையதள வாசிகளை அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். அதனால தோல்வி எல்லாம் சகஜம்தான். இப்ப அகில இந்தியாவில் நாங்க வெற்றி பெறலையா? அடுத்து வரும் காலம் எங்க காலம் தான் இன்னும் நம்பிக்கையோட காத்திருப்பதா ஒரு வசனம் வந்து போகுது. மலராது மலராது மலராது, நாங்க மலரலையா அப்படின்னு எல்லாம் ஒரே நேரத்தில் நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருந்த காலம் இருந்ததுல, அப்புறம் நீங்க மலரலையா, உதிக்கலையா? இங்க உதிக்கும் போது நாங்க உதிக்க மாட்டோமா? நாங்க மலர மாட்டோமா? சும்மா அந்த கேலி கிண்டெல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரி நாங்களும் இங்க தமிழகத்துல ஆட்சிக்கு வருவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தனியா நின்று சாதிக்க முடியலன்னு சொன்னாலும் கூட்டா இருந்தா வெற்றி கண்ணி கிடைச்சிருக்கும்னு ஆசைப்படுறது காலம் கடந்த யோசனை. யதார்த்தமான உண்மை, அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. இன்னும் சொல்ல போனா கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம். அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலே அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். ஆனால் இது யதார்த்தமான உண்மை தான், அதை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். மொத்தத்துல சாமானியர் சிறந்த பொழுதுபோக்கு. எப்படா இந்த பேய் படத்தை எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து வேற ஜேர்னல்ல படம் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஜிகிர்தண்டா XX படத்துல வந்து நடிச்சு பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்திருந்தாரு ராகவா லாரன்ஸ். இப்ப திரும்பியும் பேய் படத்துக்கு போயிட்டார். ஆமா, நம்ம சின்ன வயசுல இருந்து காஞ்சனா காஞ்சனா அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். காஞ்சனா 4 ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு. வர செப்டம்பர் மாதத்துல காஞ்சனா 4 படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து தொடங்க போறதாக தகவல்கள் சொல்லப்படுது. மீண்டுமே தான். மிஸ்யூ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்கள்ல சித்தார்த் அவர்களுக்காக வெளியிட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் பார்க்கும்போது வழக்கம் போல சித்தார்த் வந்து கொஞ்சம் யங்காவே தெரியுறாரு. வழக்கம் போல எங்க அவர் எப்பங்க வயசாகி தெரிஞ்சாரு? அவருக்கு எத்தனை வயசு ஆனாலும் வந்து அதே எங்கில தான் இருக்காரு. அதுதான் எனக்கு என்னன்னு புரியல. நானும் மெட்ராஸ்காரன் தாவே. என்னங்க மெட்ராஸ்காரர்னு மதுரைக்காரர் பாஷையில வர பேசுறீங்க? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஊர்க்காரரா இருந்தானே. மெட்ராஸ்காரன் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஷூட் தான் டிராப் ஆயிருக்கு. கலையரசன் உள்ளிட்டோர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த ஷூட் வந்து முடிஞ்சிருக்கிறதாக படக்குழுவினர் வந்து அறிவிச்சிருக்காங்க. தாத்தா கதற விட்டாரே அப்படின்னு சொல்லி 2 நாளா ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. தாத்தா கதற விட்டாரா இல்ல தாத்தாவை கதற விட்டாங்களான்னு தெரியல. 2 நாளாவா நீங்க எந்த தாத்தாவை சொல்றீங்க? இல்ல, நான் எந்த தாத்தாவையும் சொல்லல, நான் இந்தியன் 2 சொல்றேன். ஆமா, இந்தியன் 2 ஆடியோ லான்ச் பயங்கரமாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. இதற்கிடையில இந்தியன் 1 படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 2க்கு முன்னாடி இந்தியன் 1 பாத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இந்த 2K கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் அந்த பார்ட் 1 என்னன்னு தெரியாதுல்ல. சோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து கனெக்ட் ஆயிடும். அதுக்காக வந்து அதை ரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு கிச்சன் கேபினட் நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நமது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினட் நிகழ்ச்சியை கண்டிப்பா பாருங்க. வணக்கம்.